கடலூர் மாவட்டத்தில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி இயக்க நிறுவனர் ச. அப்துல் மஜீத் அவர்களின் 10ஆம் ஆண்டு நினைவேந்தல் கூட்டம் கடலூரில் சுப்பராயலு நகரில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட தலைவர் குமரவேல் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் முருகன், ஓய்வு பிரிவு செயலாளர் இளங்கோவன், மாவட்ட ஓய்வு பிரிவு பாலமுரளி கிருஷ்ணன், மகளிர் அணி செயலாளர் செல்வின் பிரவீன், ராஜ்குமார் மற்றும் பலர் பங்கேற்றனர். இதில் மாநில பொதுச் செயலாளர் ஜாக்டோ ஜியோ, மாநில ஒருங்கிணைப்பாளருமான ரா. தாஸ் அவர்கள் இயக்க நிறுவனர் ச. அப்துல் மஜீத் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வீர வணக்கம் செலுத்தினார். தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தைகள், பெரியோர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர் தெரிவிக்கையில், ஏழை எளிய கல்வி, இலவச ஆரம்ப கல்வி அழிந்துவிடக் கூடாது என்று நெல்லையிலிருந்து சென்னை வரை நடைப்பயணமாக நடந்தவர் அப்துல் மஜீத் என்றும், மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு கூட்டங்கள் விளம்பரப்படுத்தியவர். அவருடைய நினைவேந்தல் கூட்டத்தில் மாணவர் சேர்க்கை என்று அரசு பள்ளியில் சுமார் 1,25,000 மேற்பட்ட மாணவர்கள் முதல் வகுப்பில் மற்றும் துவக்க நிலை வகுப்புகளில் சேர்ந்துள்ள நிலையில் என்பது தமிழக வரலாற்றில் இல்லாத நிகழ்வு. இன்னும் ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் 2 லட்சம் மாணவர்கள் சேர்க்கை இருக்கும் என்று நம்புகிறேன் என்றும், இது ஆசிரியர் பணி இடங்கள் அதிகரிக்கும், புதிய பணியிடங்கள் உருவாகும். எனவே அரசு புதிய ஆசிரியர் நியமனங்களை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை அரசுக்கு தெரிவிக்கிறேன். அதேபோன்று 100 நாட்களில் 100% வாசிப்பு திறன் முழுமை பெற்ற நிலைமை சவாலாக 100 டே சேலஞ்சை ஏற்று சுமார் 4,500க்கும் மேற்பட்ட ஆரம்ப பள்ளிகள் 100 டே சேலஞ்ச் என்ற நிகழ்வில் பங்கு பெற்று தொடக்க கல்வித்துறையில் வாசிப்பு மேம்படுத்தி வருவது பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. இத்தகைய செயல்கள் அரசு பள்ளி தரம் உயர்வுக்கும் மாணவர்களின் பன்முகத்திற்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக அமைகிறது. இது கட்டண கல்வி இல்லாமல் விரட்டி எதிர்காலத்தில் அரசு பள்ளி நிதி உதவி பெறும் பள்ளி மட்டுமே தமிழகத்தில் ஏழை எளிய மாணவர்களின் அடிப்படை கல்வி வழங்கும் என்றால், நம்பிக்கை விதை விதைத்து உள்ளது என்றால் அது மிகையாகாது. எனவே ஆசிரியரின் அர்ப்பணித்து உழைப்பு அளப்பரியாது. இதனை மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலிலே தொடக்க கல்வி இயக்குநர்களின் அறிவுறுத்தலில் இன்று ஆரம்ப கல்வி 100 நாட்களில் 100% வாசித்து 100 டே சேலஞ்ச் எழுச்சியோடு தமிழ்நாடு முழுக்க நடைபெற்று வருவது தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி வரவேற்று பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். குறிப்பாக கடலூர் மாவட்டம் தமிழகத்திலேயே முதன்மையான இடத்தில் 100 டே சேலஞ்சை அதிக பள்ளிகளும் ஆசிரியர்களும் இடம்பெற்றிருப்பது பாராட்டுக்குரியது. அதேவேளையில் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய பென்ஷன் வழங்கிட வேண்டும். மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை தமிழ்நாடு அரசு ஆசிரியர்களுக்கு, இடைநிலை ஆசிரியர்களுக்கும் வழங்கிட வேண்டும். இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு கலைந்திட வேண்டும். ஈட்டிய விடுப்பு மீள வழங்கிட வேண்டும். அதேபோன்று 5,400 ஊதிய விகிதத்தில் நிர்ணயிக்கப்பட்ட ஆசிரியர்களின் ஊதியம் பிடித்து நிறுத்திட வேண்டும். டாக்டர் கலைஞர் காலத்தில் வழங்கிய பில்லெட்டுக்கான ஊக்க ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும். வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழ்நாடு முதலமைச்சர் 110 விதியின் கீழ் அறிவித்திட வேண்டும். மேலும் கல்வி மானிய கோரிக்கையில் அரசாணை 243 ரத்து செய்து பழைய நிலைக்கு தொடக்க கல்வித்துறை பணி மாறுதல் பதவி உயர்வுகளை வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன் என்றும் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் ரா. தாஸ் அவர்கள் செய்தியாளரிடம் தெரிவித்தார். தொடர்ந்து சென்னையில் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் இயக்க நிறுவனர் நினைவேந்தல் வீர வணக்கம் செலுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் நினைவேந்தல் வீர வணக்கம் செலுத்துவோம். மாநில பொதுச் செயலாளர் மற்றும் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் ரா. தாஸ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நினைவேந்தல் வீர வணக்கம் செலுத்துவோம். தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி இயக்க கண்மணிகள் என்று அவர் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஒன்றியத்தில் இயக்க நிறுவனர் ஆசிரியர்களின் வழிகாட்டு திரு அப்துல் மஜீத்தின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. திருவண்ணாமலை, வெம்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம், திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்தில், திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் வட்டத்தில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி வட்டார கிளை இயக்க நிறுவனர் ஐயா அப்துல் மஜீத் அவர்களின் 10ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு அரூர் ஒன்றியம் தருமபுரி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் வட்டாரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டாரம் மாவீரன் ச. அப்துல் மஜீத் அவர்களின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனர் கோவில், மயிலாடுதுறை மாவட்டம் வெள்ளிடம் வட்டாரம், கரூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டாரம், மேலும் தமிழகம் எங்கும் பல்வேறு வட்டார மாவட்டங்களிலும் நினைவேந்தல் வீர வணக்கம் செலுத்தினார்கள்.